கந்த சஷ்டி 6ஆம் நாளை மறந்தும் கூட தவற விட்டு விடாதீர்கள். கந்த சஷ்டியின் விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க முடியாதவர்கள் கூட இந்த 6ஆம் நாளான சூரசம்ஹாரம் அன்று ஒரு நாள் முழுவதுமாக விரதம் இருந்தால் கந்த சஷ்டி விரதத்தின் முழு பலனையும் தரும். வருகிற அக்டோபர் 27ஆம் தேதி கந்த சஷ்டியின் 6ஆம் நாள். அன்றைய தினத்தில் சிறப்பு வாய்ந்த முறையில் எப்படி முருகனை வழிபடுவது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் முருகன் பக்தர் என்றால் இந்த முக்கிய தகவலை அனைவருக்கும் பகிர்ந்துவிட்டு இந்த பதிவை லைக் செய்யுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு லைக்கும் ஃபாலோவும் இது போன்ற பல பதிவுகளை பதிவிட வழிவகுக்கும். முதலாவதாக அன்று 6 நாளும் தொடர்ந்து விரதத்தை கடைபிடிப்பவர்கள் முருகனுக்கு படைத்த நெய் வைத்தியத்தையும் பிறகு கோயிலில் கொடுக்கப்படும் பிரசாதத்தையும் சாப்பிட்டு 7ஆம் நாளான திருக்கல்யாணம் என்று விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். கந்த சஷ்டியின் முழு விரதத்தையும் கடைபிடிக்க முடியாதவர்கள் 6ஆம் நாளான சூரசம்ஹாரம் அன்று முழுவதும் ஒரே ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டு தண்ணீர் குடித்து விரதம் இருக்க வேண்டும். முக்கியமாக நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்கள் அனைவரும் 7ஆம் நாளான திருக்கல்யாணம் அன்று விரதம் இருந்தால் அவர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்கும். உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்து அனைவருக்கும் பகிருங்கள். நல்லது எல்லோருக்கும் பரவட்டும்.